Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய ஒரு சில டாப் குவாலிட்டியான லான்ச் பேட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்க மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க ஒரு சில டாப் குவாலிட்டியான லான்ச் பேட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது டாவ் மேக்கர், கேமிஃபை, ரெட் கைட், பிஎஸ்ஏ பேட்ரான் இந்த மாதிரி நிறைய லான்ச் பேட்ஸ் வந்து இருக்குது. பட் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா pretty எக்ஸ்பென்சிவ் சைடு. இப்போ நம்ம இந்த லான்ச் பேட்ல பேசிக்கா எதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்? இப்போ ரெட் கைட்டோ கேமிஃபையோ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லான்ச் பேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்கமிங் டேஸ்ல வர போற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்கமிங் டேஸ்ல வர போகிற ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்த லான்ச் பேட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட டோக்கன் வந்து வாங்கி வச்சுக்கும் போது ஒரு ஹோல்டராக வந்து இருக்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அலோகேஷன் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்ல இந்த குவாலிட்டியான லான்ச் பேட்ஸாக வந்து இருக்கனால இவங்க இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக ஒரு 10x 50x 100xலாம் வந்து போகும். அது மூலயமா நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். பட் இந்த மாதிரி அலோகேஷன் வந்து வாங்குறதுக்கு இப்போதைக்கு இருக்க இந்த நான் சொன்ன லான்ச் பேட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளால அவ்வளோ ஈஸியாக அதை வந்து ப்ரிஃபர் பண்ண முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா வேற ஏதாவது லான்ச் பேட் வந்து குவாலிட்டியான லான்ச் பேட் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து வருதா அப்படிங்கிற வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த வகையில் ஒரு 2-3 லான்ச் பேட் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துருந்தேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லான்ச் பேட்லாம் என்னென்ன, இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது, எப்போ லிஸ்ட் ஆக போகுது, இதெல்லாம் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு லான்ச் பேட்ல இன்வெஸ்ட் பண்ணனாலே நம்ம இன்னொரு லான்ச் பேட்ல வந்து அதோட டோக்கன் வந்து ஹோல்ட் பண்ணுறதா இருக்குது. பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம லான்ச் பேட் மூலியமாக போகாமல் டைரெக்டாகவே லாட்ரி மூலியமாகவே இன்வெஸ்ட் பண்ணுற சிஸ்டம் அப்படிங்கிற வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லான்ச் பேட் டோக்கன் ஹோல்ட் பண்ணாமல் டேரெக்டாக லாட்ரி மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சில லக்கி பர்சன்ஸ்க்கு ஈஸியாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருக்க போகுது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குற கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். நான் ஆல்ரெடி வீடியோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதுலேயுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து அதோட லிஸ்டிங் அப்படிங்கிற வந்து இருக்க போகுது. இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிலேயே வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அந்த வகையில் இந்த லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் லான்ச் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். இது வந்து ஒரு மேசிவான லான்ச் பேட் ப்ராஜெக்ட்டுங்க. இதோட லிஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து கூகாயின் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்க போகுது. இப்போது ஓகேஎக்ஸ் ஹியோபிலாம் விட கூகாயினுக்கு வந்து அதிகமான ரெகக்னிஷன், கூகாயினில் நிறைய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஏன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கூகாயின் செலக்டிவாக வந்து செலக்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணுறனால. ஸோ இன்ஃபினிட் லான்ச் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது வந்து ஒரு லான்ச் பேட் ப்ராஜெக்ட். இன்ஃபினிட் லான்ச் கிராஸ் செயின் லான்ச் பேட் ஃபார் டிஸ்ட்ரிப்டிவ் கேமிஃபை அண்ட் என்எஃப்டி ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தத்ரூபமாக கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கேமிஃபை அண்ட் மெட்டாவர்ஸு இது ரிலேட்டடான என்எஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் இதை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு லான்ச் பேட். ஓகேங்களா? இன்ஃபினிட் லான்ச் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஹைப் அப்படிங்கிற வேறு மாதிரி வேறு லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படிங்கிறது போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ட்விட்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ கூகாயின்லாம் கூட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆப்வியஸாக கூகாயின் லிஸ்ட் ஆக போகிறனால. ஸோ இப்போது இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இப்போது கரெக்டாக நான் வீடியோ பண்ணுற இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகாயினில் பர்னிங் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இப்போ இந்த பினான்ஸில் லான்ச் போல் ஹியோபிலலாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட பிஎன்பி இருந்தால் இல்லை பியூஎஸ்டி இருந்தால் நம்ம போய் ஸ்டேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டோக்கனை வந்து தருவாங்களே. அதே மாதிரி தான் இந்த கூகாயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்னிங் ட்ராப் அப்படின்னு வந்து இருக்கும். யூஎஸ்டிடியோ இல்லை கூகாயினோட கேசிஎஸ் டோக்கனோ வந்து லாக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்ஃபினிட் லான்ச்சோட டோக்கன் ஐஎல்ஏ அப்படிங்கிற டோக்கன் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. வித்தின் 1 or 2 செகண்ட்ஸ்லேயே அது வந்து முடிஞ்சிச்சு. என்னால் சப்ஸ்கிரைப் கூட வந்து பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு ஹாட்டஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இன்ஃபினிட் லான்ச் அப்படிங்கிறது. சரி, ஓகே, இந்த டோக்கன் வந்து ப்ரீ சேலில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லை ஆஃப்டர் லிஸ்டிங் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற பற்றி இப்போ ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபினிட் லான்ச்சோட வெப்சைட் வந்து போயிடும். ஸோ இதான் இன்ஃபினிட் லான்ச்சோட வெப்சைட்டு. ஓகே கைஸ், இப்போ அவங்களோட வெப்சைட்டில் தான் வந்துருக்கோம். இப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபினிட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன் சேலை வேறு ஏதோ ஐடியோ பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து வைக்கல. 2 வகையில் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று கூகாயினில் அந்த பர்னிங் ட்ராப்பு, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இவங்களதே வந்து ஒரு லான்ச் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு என்எஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் இன்க்யூபேட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்ஃபினிட் லான்ச் அப்படிங்கிறது. இவங்க வந்து இவங்களுக்குனே வந்து அத்தன்டிக்காக ஒரு என்எஃப்டி கலெக்ஷனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களோட டோக்கனாமிக்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட டோக்கனாமிக்ஸ் பேஜ்
பேஜ் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஓவர்வியூ. எங்களோட டோட்டல் சப்ளை வந்து 1 பில்லியன் டோக்கன்ஸு. ஒரு டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபோவ் 1 சென்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பக்காவான சூப்பரான ஒரு டைல்யூட்டட் மார்க்கெட் கேப் வந்து வருது. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உங்களோட டோக்கனாமிக்ஸ் பெரிய லெவலில் பம்ப் அண்ட் டப் இருக்காது. ஆப்வியஸாக கூகானில் லிஸ்ட் ஆகிறனால $1 $2 மேலே கூட வந்து போகலாம். பட் நீங்கள் ஃபோமோவில் பை பண்ணாதீங்க, ஓகேங்களா? சரி, இப்போது வேறு இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இனிஷியல் மார்க்கெட் கேப் வந்து வெறும் $500K தான். ஸோ இது வந்து சூப்பர் குட் ஒரு லிஸ்டிங் மார்க்கெட் கேப்பு. மேபி இது எந்த அளவுக்கு போனால் நீங்கள் பை பண்ணலாம் அப்படிங்கிற அப்புறம் சொல்கிறேன். சரி, இவங்களோட பையிங் மெக்கானிசம் நான் 2 வகைன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இதில் வந்து இவங்களோட வெப்சைட் மூலயமாவே ஒரு $150K அப்படிங்கிற வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீட் சேல், ப்ரைவேட் சேல், அப்புறம் அந்த கூகாயினோட பர்னிங் ட்ராப்பு. நீங்கள் இவங்களோட வெப்சைட் மூலயமா வந்து வாங்கினோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட NFT கலெக்ஷன் வந்து நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக வெப்சைட்டில் வாங்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். பட் அதில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த போனி பாஸ்டர்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 சம்திங் கலெக்ஷனு. இது எல்லாமே சோல்ட் அவுட்டு. ஒன்றும் ஒரு 0.1 BNBக்கு விற்றுருக்காங்க. இப்போ அது மார்க்கெட் பிளேஸில் அதுவே வந்து ஒரு மினிமம் டு மினிமமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு BNBக்கு மேலே இருக்குது. 1.25 BNB அப்படிங்கிற ரேரிட்டி பேசிஸில். ஸோ இதை வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 BNB. இதோட வால்யூம் பாருங்களேன், கிரேஸியாக வந்துருக்கு. அந்த அளவுக்கு ஹைப் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் NFT இன்ஃபைனைட் லான்ச்சுக்கு அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேணும்னா நீங்கள் மேபி இதோட கலெக்டபிள் ரொம்ப டவுனில் வந்து வாங்கிக்கோங்க. பட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இதில் எனக்கு ஒப்பீனியனே வந்து இல்லை. நீங்கள் சப்போஸ் அலோகேஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இது வந்து ஒரு ப்ரிஃபரபுளான வே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பர்டிகுலர் பூலில் வந்து வெறும் $150K தான். $150K பர்சனல் அலோகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் $300. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ், ஒரு 400 பேருக்கு நம்ம தான் கிடைக்கும். பட் அதில் இருக்க NFT கலெக்ஷன்ஸ் வந்து 8,000 மேலே வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து தான் நம்ம டிசிஷன் அப்படிங்கிற எடுக்கணும். ஏன் இந்த அளவுக்கு இந்த இன்ஃபைனைட் லான்ச்சுக்கு வந்து கிரேஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். இது பர்டிகுலராக இது ஏன் அந்தளவுக்கு கிரேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லிஸ்ட் பண்ண போகிற இந்த பர்டிகுலர் இவங்க அப்கமிங் டேஸில் இந்த லான்ச் பேடில், இன்ஃபைனைட் லான்ச் பேடில் வர ப்ராஜெக்ட்ஸ் தான். வேஸ்ட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வேறு லெவல் ஹைப்புங்க. சாம்ப் ஃபோர்ஸ், இந்த 3 ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து. அண்ட் ஆல்சோ இவங்களோட பேக்கர்ஸுமே ரொம்ப டீசெண்டான பேக்கர்ஸு. அண்டு கூகாயின்மே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க மெயினான ரீசன் இந்த இன்ஃபைனைட் லான்ச்சுக்கு இந்த அளவுக்கு ஹைப் அப்படிங்கிற வந்து இருக்கிறதுக்கு. இவங்களோட ஒயிட் பேப்பர் வந்து பார்த்துருந்தேன். மேபி இவங்க வந்து அடுத்த கேமிஃபையாவோ இல்லை இந்த கேம் ஸ்டேஷனாக வந்து கூட வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஆப்வியஸாக எடுத்த உடனே கூகாயின் போகிறாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த டாப் டயர் லான்ச் பேட்ச் ரேடியம், டாவ் மேக்கர் இது கூட காம்படிட்டிவாக வந்து இது மேபி வந்து இருக்கலாம். ஸோ இதுதாங்க இதில் இருக்க விஷயம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற லிக்விடிட்டி தான் ஜென்ரலாக லான்ச் பேட்சில் இருக்க விஷயம் அப்படிங்கலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் தான். சப்போஸ் இது கூகானில் லிஸ்ட் ஆனோன்னு என்ன ப்ரைஸில் வாங்கலாம், என்ன பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா, இது ஈஸியாக $1 மேலே $2 மேலே ஸ்பைக் ஆகும். பட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற வந்து கிடச்சிதுன்னா முடிஞ்சால் உங்களால் ஒரு 30 சென்ட்ஸ், ஒரு 25 சென்ட்ஸ், நான் முடிஞ்சால் நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன். பட் 30 சென்ட்ஸ்லாம் வந்து வாங்கினீங்கன்னா சூப்பரான ஒரு என்ட்ரியாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 30 சென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இன்ஃபைனைட் லான்ச்சு. வேணும்னா இது மூலயமா வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் கூகாயினில் ஆல்ரெடி ஓவர் சப்ஸ்கிரைப்டில் இருக்குது. இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். இப்போ நீங்கள் ப்ரைவேட் செல் மூலயமா வந்து போனோன்னா, மற்றபடி வேறு எந்த இதுவும் வந்து கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது, இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் பெட்டரான இது அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பற்றி ஃபர்தராக பார்ப்போம். கைஸ், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ்வாப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் AMM ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஃபேந்தம் செயினில் வந்து வரப்போகுது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து. நான் ரொம்ப நாள் முன்னாடி, ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேந்தம் ஸ்டார்டர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கவர் பண்ணியிருந்தேன். 2 months ஆயிடுச்சு, இப்போ தான் போன மாதிரி இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட இது வந்து எந்த விதமான லான்ச் பேடுமே இவங்களோட லான்ச் பேட்கான சேல் அப்படிங்கிற வந்து பண்ணலை. இவங்க வந்து டேரெக்டாக லாட்ரி மூலயமா 400 பேருக்கு அப்படிங்கிற வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நானுமே அந்த 400 பேரில் ஒருத்தனா லாட்ரியில் தான் செலக்ட் ஆனேன். அது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இருக்கட்டும், நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. அது ரேண்டமாக அவங்க பண்ண ரெஃபரல் வச்சும் தென் ரேண்டமாக
வந்து கிடச்சிருந்தது இதில் அலோகேஷன் அப்படிங்கிறது. $250 அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா $6,000 மேலே அது வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்து ஃபேண்டம் ஸ்டார்டர் வந்து. ஸோ அட்லீஸ்ட் இதில் 1700 மெம்பர்ஸ் பார்த்ததில் ஒரு 10-20 மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 5 மெம்பர்ஸ் கிடச்சிருந்தா கூட நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ விங் ஸ்வாப்லேயுமே வந்து இருக்குது. விங் ஸ்வாப் வந்து ஃபேண்டம் ஸ்டார்டரோட ஐடியோவில் வந்து வரப்போகுது. ஸோ ஃபேண்டம் ஸ்டார்டருக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஹைப் அண்ட் நல்ல கிரேஸ் அப்படின்னு கிடச்சிருக்குங்க. அரௌண்ட் $10 million இப்போ இதோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதனாலேயே விங் ஸ்வாப்பும் வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ஆல்ரெடி இவங்களோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. இப்படி தான் இவங்களோட வெப்சைட் அப்படிங்கிற வந்து இருக்குது. அண்ட் இதுலையுமே ஒரு சில விசிஸ் அப்படிங்கிற வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேண்டம் ஸ்டார்டர்னால ஃபேண்டம் ஸ்டார்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பிக் நேம்ஸ்லாம் இல்லை, ஸ்டில் இது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபேண்டம் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கி ஸ்வாப்பு, அப்புறம் ஸ்பிரிட் ஸ்வாப்பு, இந்த மாதிரி ஒரு சில டெக்ஸ் இருக்குது. பட் இந்த விங் ஸ்வாப் பெட்டராகவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்குலாம் நல்லா வந்து இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட இன்டர்ஃபேஸாக வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விங் ஸ்வாப்புக்கு நீங்கள் ஃபேண்டம் ஸ்டார்டர் மூலயமா வந்து ஐடியோ வந்து அது மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அது அட்லீஸ்ட் ஒரு $1,500 அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா இவங்களே நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அது மேபி அதை யூஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிம் ஷீட் மூலயமா போன வாட்டி ஃபேண்டம் ஸ்டார்டருக்கு இதே மாதிரி கிளிம் ஷீட்டில் தான் கொடுத்தாங்க. 400 பேருக்கு என்ட்ரி கிடச்சிது. பட் இந்த வாட்டி இது வந்து ஒரு ஐடியோ ப்ரிஃபர் பண்ணுறனால இதுவும் 400 பேருக்கு, ஆனால் $50 அலோகேஷன் அப்படிங்க கிடைக்க போகுது. ஆல்ரெடி இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 3 நாள் லெஃப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் ஃபில் பண்ணி மட்டும் வந்து விட்டுருங்க. நான் இந்த பர்டிகுலர் வீடியோ பண்ணுறேன் இல்லையா, இந்த வீடியோ பண்ணிவிட்டு எனக்கு யார் டெலிகிராமில் ஃபஸ்ட்டு பிஎம் பண்ணி அவங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து அனுப்புகிறீங்களோ அவங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் டெலிகிராம் சேனல்லையாக இருக்கணும், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையாக இருக்கணும் போட்டுறேன். மேக்ஸிமம் ஒருத்தர் இல்லை 2 பேர் வந்து போட்டு விடுறோம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதான் கைஸ் பேசிக்காக வந்து 400 ஸ்லாட் வந்து இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் உங்களோட ட்விட்டரோட சிங்க் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட என்ட்ரிஸ் ரெஃபரல் பொறுத்து என்ட்ரிஸ் வந்து ஆட் ஆகும். அது இல்லாமல் நீங்களே கூட நிறைய யூடியூபர்ஸே கூட நம்ம சேனல் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கும் கம்யூனிட்டி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், டெலிகிராம் கம்யூனிட்டி இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் கைஸ் விங் ஸ்வாப் பொறுத்த வரைக்கும் வந்து இருக்க விஷயம். விங் ஸ்வாப்போட அந்த டோக்கனாமிக்ஸ்மே ரொம்ப கிரேட்டாக வந்து இருந்தது. மேபி இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் எங்களோட வெப்சைட்டில் போனீங்களாலே அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அவங்களோட இனிஷியல் மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400K தான். ஸோ இந்த விங் ஸ்வாப் வந்து இப்போ லிஸ்டிங் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரோட ஸ்டார்டிங் டேஸில் வந்து லிஸ்டிங் அப்படிங்கிற வந்து இருக்குது. விங் ஸ்வாப் வந்து ஸ்பிரிட் ஃபேப்பில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து லிஸ்டிங் கிட்ட வந்து மேபி யூடியூப்லையோ இல்லை டெலிகிராம்லையோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுவும் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ப்ராஜெக்டாக வந்து இருந்தது. கைஸ், நான் நெக்ஸ்ட் இன்னும் 2 லான்ச் பேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2 லான்ச் பேட்டோட லிஸ்டிங்லாம் இன்றைக்கி இருக்கும்னு தெரியல. பட் இவங்க வந்து ப்ராக்ரஸ் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. இதை பற்றி மேபி நீங்கள் வந்து மேபி போய் பாருங்கள். இதில் வந்து எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலோ, இல்லை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட மாடரேட்டர், இவங்களோட டெலிகிராம் மாடரேட்டர்லாம் ஆகி கூட அலோகேஷன் அப்படிங்கிறது மேபி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குது. ஹார்மனி லான்ச்சர் என்றைக்கு லான்ச் ஆகும் சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஹார்மனிக்குன்னு இப்போதைக்கு லான்ச் பேட்ச் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. இது வந்து மேபி ஒரு நல்ல லான்ச் பேடாக வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. பெருசாக ஹார்மனிக்குன்னு தனியாக லான்ச் பேட்ச் வந்து லிஸ்ட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஹார்மனி பேட் ஒன்று இருந்தது, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஹார்மனி லான்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா மூன்லாம் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த கால் இருக்கார்ல, இவரெல்லாம் வந்து பெரிய யூடியூபர், ஆப்வியஸாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிக் நேம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கனால மேபி ஹார்மனி லான்ச்சர் வந்து மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதை போய் பாருங்கள். லிஸ்டிங் கிட்ட வந்து மேபி இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது இதே மாதிரி இந்த ஃபேண்டம் ஸ்டார்டர் மாதிரிலாம் அவங்கள வந்து லாட்ரி பேசிஸில் பண்ணாங்கன்னா. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட், அது இன்னும் ரொம்ப இயர்லி, ஃபேண்டம் மேக்கர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ எந்த செயின் எடுத்துட்டாலும் 2-3 லான்ச் பேடாவது டாப் லான்ச் பேட்ஸாக வந்து இருந்துருது. ஓகேங்களா? ஸோ ஃபேண்டம் மேக்கர் கூட மேபி இது கூட வந்து சைமல்டேனியஸாக சஸ்டெயின் ஆகலாம். ஃபேண்டம் ஸ்டார்டர் கூட இதுக்கும் நல்ல ஹைப் வந்து வருது. அண்ட் ஆல்சோ இது வந்து டாவ் மேக்கரில் வந்து உங்களோட ஐடியா இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய லான்ச் பேடாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வெப்சைட் கூட இன்னும் வரலாம், அந்தளவுக்கு இயர்லியாக இருக்குது. மேபி இதையும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஜென்யூனாக வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ மெயினாக இந்த வீடியோ வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோங்க.
உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்று லாட்ரி மூலியமாக கிடச்சா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா கூட வந்து வாங்கினீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்கும். ஒரே ஒரு பர்டிகுலர் லான்ச் பேட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் முன்னாடி வந்து நான் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ஸோ எது வேணுமோ செலக்டிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். வீடியோவை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா எசிடேட் பண்ணாமல் ஒரு லைக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணக்கப்புறம் எது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நானும் கம்யூனிட்டி மெம்பர்ஸும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட ரேடாரில் வந்து இருக்குன்னா அதை பற்றியும் தெரிவிங்க கமெண்ட் செக்ஷனில். இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். சேனலில் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ் அண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் இதெல்லாம் பற்றி வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேட்டில் நீங்கள் இல்லைனா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மற்றவங்க கூட யார் கூட வேணால் வந்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுலேயும் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன இது வரைக்கும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருப்பேன். See you guys tomorrow with another video. Until then, CK is signing off from here. Bye bye.